Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS 3352 ஃபவுண்டேஷன் ஆஃப் டேட்டா சயின்ஸ் சப்ஜெக்ட் உடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन வித் ஆன்சர்ஸோட லெக்சர் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல 4th யூனிட்ல டேட்டா மேனிபுலேஷன் வித் பாண்டாஸ் தான் பார்க்க போறோம். பாண்டாஸ் லைப்ரரி எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு 4th யூனிட் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து ஒவ்வொரு டாபிக்கா ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்த்திருக்கோம். அதுல ஒவ்வொரு டேட்டாவையும் எப்படி மேனிபுலேட் பண்ணலாம், என்னென்ன மாதிரி அந்த டேட்டாஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம், இதெல்லாம் பத்தி பார்க்க போறது தான் இந்த வீடியோல. ஓகேவா? டேட்டா மேனிபுலேஷன் வித் பாண்டாஸ். சம் சீரிஸ் எப்படின்னா ரெண்டு டைப் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுவாங்க, ஒன்னு சீரிஸ், ஒன்னு டேட்டா ஃப்ரேம். ஓகேவா? இந்த ரெண்டு டைப் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸை யூஸ் பண்ணி தான் பாண்டாஸ் லைப்ரரியில் ஒர்க் பண்ணுவோம். ஓகே, ஒரு ஸ்ட்ரக்சர் டேட்டா கொண்டு வரதுக்கு நம்ம மெயின்லி யூஸ் பண்ணுறது இந்த டேட்டா ஃப்ரேம் DF அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்போம். ஆல்ரெடி நீங்கள் ப்ரோக்ராம்லேயே பார்த்துருப்பீங்க. இந்த டேட்டா ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து பாண்டாஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், ரெண்டு டைப்பில் இருக்கும்னு சொல்லியாச்சு. ஒன்று சீரீஸில் இருக்கும், ஒன்று டேட்டா ஃப்ரேமில் இருக்கும். சீரீஸ் அப்படின்னா ஒன் டைமென்ஷனல் டேபிளாக இருந்துச்சு அப்படின்னா, ஒன் டைமென்ஷனலாக இருந்துச்சு, ஒரே லைனில் எனக்கு முடிய போகுது அப்படின்னா அந்த ஒன் டைமென்ஷனல் டேட்டா அரேஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம சீரீஸ் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் இம்போர்ட் pandas as pd s equal to pd dot series ஒரே ஒரு அரே மட்டும் கொடுத்துருக்கேன். அதுவே டேட்டா ஃப்ரேம்னா 2 dimensional labeled டேட்டா ஸ்ட்ரக்சர். ஓகேவா? நிறைய லேபிள் நான் போட போறேன், ரோஸ் அண்ட் காலம்ஸ்லாம் போட போறேன்னா அங்கே நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா DFன்னு டேட்டா ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணி தான் இது பண்ணுவேன். ஓகேவா? இப்போ நேம், ஏஜ், சிட்டி இந்த மாதிரி டேட்டா ஃப்ரேம் கொடுத்துட்றேன்னா இந்த மாதிரி போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் எப்படி வந்து இந்த டேட்டா செட்டை நான் லோட் பண்ணணும். ஓகேவா? இது மாதிரி என்ன மாதிரி லோட் பண்ணுவேன் அப்படின்னா டைப் ஆஃப் டேட்டா செட் நிறைய இருக்கு. எக்ஸல்லையோ JS1லையோ SQLலையோ எதில் வேணா நான் போடலாம். ஓகேவா? இதுல பாத்தீங்க அப்படின்னா இப்ப டேட்டா ஃப்ரேம் டாட் ரீட் நான் CSVல நான் கொடுக்கலாம், இல்ல அப்படின்னா எக்ஸல்ல, இல்ல JS1ல, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல என்னோட டேட்டாவை நான் வந்து பாண்டாஸ்ல லோட் பண்ண முடியும். அடுத்து ஒவ்வொரு டேட்டாவையும் எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகேவா? ஒரு தடவை டேட்டா ஃப்ரேம்ல டேட்டாவை பார்த்துட்டேன்னா அது இருக்க கண்டென்ட் ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும். ஓகேவா? அதை எப்படி ஆக்சஸ் பண்ணுவேன்னா ஃபர்ஸ்ட் பேசிக்கா இருக்க இன்ஃபோவை அந்த டேட்டா ஃப்ரேமை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா df.info ஃபங்க்ஷன் நான் கொடுக்கலாம். இல்ல நான் வந்து ஒரு சம்மரியா என்ன இருக்குன்னு எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கணும், லைக் மீனோட வேல்யூ, மினிமம் வேல்யூ எது, மேக்ஸிமம் வேல்யூ எது, இந்த மாதிரிலாம் கொடுக்கணும்னா df.describe ஃபங்க்ஷன் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ரோ பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் ரோக்கு df.head ஃபங்க்ஷன், லாஸ்ட் ரோக்கு வந்து df.tail ஃபங்க்ஷன். ஓகேவா? ஹெட் வந்து ஃபர்ஸ்ட் இருக்க 5 ரோஸை பத்தின இன்ஃபர்மேஷனை கொடுக்கும், லாஸ்ட் இருக்க 5 ரோஸை பத்தின இன்ஃபர்மேஷனை df.tail ஃபங்க்ஷன் கொடுக்கும். ஷேப் தெரியணும்னா df.shape ஃபங்க்ஷன், அடுத்து சைஸ் தெரியணும்னா df.size ஃபங்க்ஷன். இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நான் டேட்டா, அதாவது பாண்டாஸ்ல இந்த டேட்டாவெல்லாம் மேனிபுலேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒரு டேட்டாவை செலக்ட் பண்ணணும்னா எப்படி நான் செலக்ட் பண்ணுவேன். ஓகேவா? செலக்டிங் காலம், காலம்லேருந்து ஒரு வேல்யூவை நான் செலக்ட் பண்ணணும்னா அதோட நேம் கொடுத்தா போதும். காலமோட நேம் கொடுத்தேன் அப்படின்னா டேட்டா ஃப்ரேம் DFன்னு கொடுத்து எனக்கு வந்துடும். செலக்டிங் ரோஸை வந்து நான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஐலாக். ஓகேவா? ஐலாக் அது வந்து பொசிஷனிங் இண்டெக்ஸிங், எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு அந்த லேபிள் என்ன லேபிள் இருக்கோ அதை LOC அப்படின்னு லாக்கை மட்டும் கொடுத்துறேன். ரோ பை இண்டெக்ஸ், ரோ பை லேபிள். ஓகேவா? IO லாக் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், அந்த லொகேஷனில் இருக்க அந்த பொசிஷன் இண்டெக்ஸிங்கை சொல்லும், அதனால தான் ILOC அப்படின்றது. சோ இண்டெக்ஸிங்க பத்தி சொல்றது. வெறும் நான் லேபிள் மட்டும் என்ன நேமோ அந்த நேமை மட்டும் கொடுக்கணும் ரோ வருது அப்படின்னா வெறும் df.loc மட்டும் கொடுப்பேன், லொகேஷனை மட்டும். ஓகேவா? மல்டிபிள் காலம்ஸ் சூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த காலம்ஸோட நேமை நான் மென்ஷன் பண்ணாலே போதும். அதுவே கண்டிஷனல் செலக்ஷன், இந்த கண்டிஷன் இருந்துச்சுன்னா அந்த ரோவை மட்டும் செலக்ட் பண்ணனா அந்த கண்டிஷனை மட்டும் நான் கொடுத்தா போதும். ஓகேவா? சோ இது வந்து எனக்கு எப்படின்னா ஆக்சஸ் பண்றதுக்கு டேட்டாவை எப்படி செலக்ட் பண்ணுவேன் அப்படின்றதுக்கு. நெக்ஸ்ட் டேட்டா கிளீனிங் அண்ட் ப்ரீ ப்ராசஸிங். தட் மீன்ஸ் ஒரு ப்ராசஸ் நீங்க வந்து பண்றீங்க அப்படின்னாலே பாண்டாஸ்லயோ நம்பைலயோ பைத்தான் லைப்ரரிஸ்லயோ நம்ம என்ன பண்ணுவோம், அன்வான்டட் டேட்டாஸ்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணுவோம்ல, அதுதான் டேட்டா கிளீனிங் ப்ராசஸ். அதை எப்படி கிளீன் பண்ணி நான் ப்ரீ ப்ராசஸ் பண்றேன். ஓகேவா? முதல்ல மிஸ்ஸிங் டேட்டா இருந்துச்சுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்றது. ஓகேவா? ஹேண்ட்லிங் மிஸ்ஸிங் டேட்டாஸ் அப்படின்னா நான் மோஸ்ட்லி யூஸ் பண்றது பாண்டால நான் தான். ஓகேவா? நாட் அ நம்பர் அப்படின்ற இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் செக்கிங் ஃபார் மிஸ்ஸிங் வேல்யூஸ். மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கான்னு செக் பண்ணணும்னா df.isNull நல்லா இருக்கு அப்படின்னா தானே அங்க ஏதோ மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப isNull ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் செக்கிங் டேட்டா பண்ணுவேன். அடுத்து டிராப்பிங் மிஸ்ஸிங் வேல்யூஸ். மிஸ்ஸிங் வேல்யூஸ் ஏதாவது இருக்கான்னு கண்டுபிடிக்கணும், ரோஸ்லயோ இல்லையோ அதுல இருந்து வேல்யூவெல்லாம் மிஸ்ஸிங் வேல்யூவை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், டிராப்னா ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா டாட் டிராப்னான்னு கொடுத்தீங்கன்னா அந்த ரோஸையும் அந்த காலமையும் அப்படியே வந்து டிராப் அவுட் பண்ணிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபில்லிங் மிஸ்ஸிங் வேல்யூஸ். அந்த மிஸ்ஸிங் வேல்யூ இருக்க இடத்துல நான் ஒரு வேல்யூவை போடணும், அந்த வேல்யூ இல்லாத இடத்துல அப்படின்னா டாட் ஃபில்டா ஃபங்க்ஷன் கொடுத்தேன்னா அந்த நாட் அ நம்பர் மீன்ஸ் நம்பர் இல்லாத இடம், அந்த இடத்துல நான் வேல்யூவை வந்து ஃபில் பண்ணிடுவேன்.
ஓகே. ஸோ டிஎஃப் டாட் ஏஜ் டாட் ஃபில் நாட் 13 நான் கொடுத்துட்டேன்னா அந்த ஏஜ்ன்ற அந்த ரோல எனக்கு 13ன்ற வேல்யூவை ஃபில் பண்ணி கொடுத்துரும். இதுதான் ஃபர்ஸ்ட் மிஸ்ஸிங் வேல்யூவை ஹேண்டில் பண்றது. அடுத்து ரீநேமிங் காலம் அண்ட் இண்டெக்ஸ். ஒரு ரீநேம் பண்ணணும், ஆல்ரெடி காலமுக்கு ஒரு நேம் இருக்கு, அந்த இதுக்கு நான் வேற ரீநேம் கொடுக்கணும்னா ரீநேம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் டைரக்டா கொடுத்துக்கலாம். ஓகேவா, இது வந்து ரீநேம்க்கு. அடுத்து ஹேண்ட்லிங் டூப்ளிகேட்ஸ். டூப்ளிகேட் வேல்யூ ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நான் எப்படி ரிமூவ் பண்ணுவேன்னா டிஎஃப் டாட் ட்ராப் டூப்ளிகேட் ஃபங்க்ஷன் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த டூப்ளிகேட் வேல்யூ ரிமூவ் ஆயிடும். தட் மீன்ஸ் ஒரே வேல்யூவே நிறைய தடவை மல்டிபிள் பிளேஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கிறத நம்ம டூப்ளிகேட் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன். தட் மீன்ஸ் ஒன் ஃபார்ம் ஆஃப் டேட்டாவை இன்னொரு ஃபார்முக்கு நான் மாத்துறேன், எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்றேன் அப்படின்றது. ஓகே. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சார்ட்டிங் டேட்டா. ஒரு டேட்டாவை நான் அரேஞ்ச் பண்ணணும் அசெண்டிங் ஆர்டர்லயோ டிசெண்டிங் ஆர்டர்லயோனா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒன் ஆர் மோர் காலம்ஸ்ல சார்ட் வேல்யூஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் கொடுத்து நான் பை எந்த வேல்யூ தென் அசெண்டிங் வந்து எப்படி இருக்கணும்னு நான் சொல்றது. அடுத்து அந்த ஃபங்க்ஷனை ஒரு ஃபங்க்ஷன் நான் அந்த ரோல அப்ளை பண்ணணும் அப்படின்னா நான் டாட் அப்ளைன்னு கொடுத்து அந்த ஃபங்க்ஷனை கொடுத்தேன் அப்படின்னா அது அப்ளை ஆயிடும். ஸோ டாட் அப்ளை லாம்டா ஃபங்க்ஷன் கொடுத்தேன்னா அந்த ரோக்கு வந்து எனக்கு லாம்டா ஃபங்க்ஷன் அப்ளை ஆகும். ஒரு நியூவா ஒரு காலமை நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணணும், எக்ஸிஸ்டிங் ஒன் நியூ காலம் பேஸ்ட் ஆன் எக்ஸிஸ்டிங் ஒன் பேஸ் பண்ணி தான் நான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ ஏஜ் பிளஸ் ஒன்னுக்கு பதிலாக நான் இப்போ ஒரு நியூ காலம் ஏஜ் பிளஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ ஓகேவா. நெக்ஸ்ட் குரூப்பிங் டேட்டா செட். ஒரு சம் ஆஃப் த டேட்டா குரூப்பை அக்ரிகேட் பண்றது. தட் மீன்ஸ் சர்க்குலர் குரூப் பண்ணி எடுக்கிறது. ஓகேவா. அதுக்கு நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மீன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இது பண்ணுவோம். ஸோ குரூப் ஃபை டாட் என்ன கொடுக்கணுமோ அது. ஓகேவா. ஸோ அந்த இதோட இந்த 2 ரோ இருக்கு பார்த்தீங்களா, அந்த காலமோடைய நான் மீன் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். ஓகே, டோட்டல் ஆட் பண்ணி நான் எவ்வளோ வேல்யூ வருதுன்னு. ஸோ குரூப் ஃபை ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி குரூப்பிங் டேட்டா பண்ணலாம். அடுத்து மெர்ஜிங் அண்ட் ஜாயினிங் டேட்டா. மெர்ஜிங் அண்ட் ஜாயினிங் டேட்டானா 2 ரோஸையோ 2 அந்த அர்சான்லையோ கன்கார்டினேட் பண்ணணும் சேர்க்கணும் அப்படின்னா பிடி டாட் கன்கார்டினேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவேன் மெர்ஜிங்க்கு. ஓகே, நார்மலா கன்கார்டினேட் பண்ணணும்னா மெர்ஜும் நான் யூஸ் பண்ணலாம். எதுக்குன்னா இது பாருங்க, வெர்டிகலாவோ இல்ல ஹரிசாண்டலாவோ ரோஸ் அண்ட் காலம்ஸ் வைஸ்ல நான் ஆக்சஸ் பவர் யூஸ் பண்ணி நான் ஒரு டேட்டாவை வந்து கம்பைன் பண்ணணும் அப்படின்னா இந்த கன்கார்டினேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவேன். அதுவே நான் காலம்லயோ இல்ல இண்டெக்ஸை பேஸ் பண்ணி நான் பண்றத மெர்ஜ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணுவேன். ஓகேவா. அடுத்து இவ்வளவுதாமா நமக்கு ஃபர்ஸ்ட் இது. அடுத்து பைவோட் அண்ட் ரீஷேப்பிங். பைவோட் அண்ட் ரீஷேப்பிங் அப்படின்னா என்ன, ஒரு நியூ டேட்டா ஃப்ரேமை கிரியேட் பண்ணி ஒரு காலம்னா மல்டிபிள் காலமா நான் சேஞ்ச் பண்ண வைக்கிறது இந்த பிவோட்டோட வேலை. அதுதான் பிவோட் பண்ணும். ஓகேவா. அப்போ df டாட் பிவோட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா இண்டெக்ஸ் சிட்டின்ற இண்டெக்ஸ்ல காலம் வரியா வேல்யூ தனியான்னு சொல்லிட்டு ஒரு காலமா இருக்கிறத மல்டிபிள் காலமா நான் சேஞ்ச் பண்றது. பிவோட் டேபிள் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த எல்லா டேட்டாவையும் சம்மரைஸ் பண்ணி கொடுக்கும். மீன் வேல்யூ எவ்வளோ, சம் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எனக்கு சம்மரைஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு பிவோட் டேபிள் யூஸ் பண்ணுவோம். மெல்ட் வந்து ஒயிட் ஃபார்மேட் டேட்டாவை லாங் ஃபார்மேட் டேட்டாவா, தட் மீன்ஸ் ஹரிசாண்டல் ஃபார்ம்ல இருக்கிறத வெர்டிகல் ஃபார்ம்ல டேட்டாவா மாத்துறதுக்கு எனக்கு மெல்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் டைம் சீரிஸ். என்னதான் டைம் சீரிஸ் வந்து யூஸ் பண்றோம் அந்த டேட்டா மேனிபுலேஷன்லனா டேட் டு டைம். ஓகேவா. டேட்டையும் டைமை கன்வெர்ட் பண்றதுக்கு நம்ம பிடி டாட் டு டேட்டா டைம் யூஸ் பண்ணுவோம். இல்ல டேட்டா இண்டெக்ஸிங் என்னவோ அதை கேட்கறதுக்கு செட் இண்டெக்ஸ் பண்ணுவோம். அடுத்து ரீசாம்பிளிங். தட் மீன்ஸ் டைம் சீரிஸ் டேட்டாலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் நான் வந்து டிஃப்ரெண்ட் டைம் பீரியட்ஸில் டெய்லி மந்த்லி அந்த பேசிஸில் நான் மாற்றுறதுக்கு ரீசாம்பிளிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா. அடுத்து எல்லா டேட்டாவையும் நான் விஷுவலைஸ் பண்ணி காட்டணும் அப்படின்னா நம்பையில் எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா மேட்ப்ளாட்லிப். ஓகேவா. இது 5th யூனிட்ல கிளியராக படிப்பீங்க. டேட்டா விஷுவலைசேஷனை பற்றி படிக்கணும் அப்படின்னா மேட்ப்ளாட்லிப் பார்த்தா போதும். ஓகேவா. இந்த பிளாட்டிங் லைப்ரரிஸில். ஸோ என்ன மாதிரிலாம் டேட்டாவை பிளாட் பண்ணுவோம்னா லைன் கிராஃப் யூஸ் பண்ணி பிளாட் பண்ணலாம், இல்லை பார் பிளாட் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. இல்லை ஹிஸ்டோகிராம் யூஸ் பண்ணலாம். இந்த இதை பத்தி எல்லாம் உங்களுக்கு கிளியரா தெரியணும்னா இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இன்னொரு பிளேலிஸ்ட்மே உங்களுக்கு கொடுக்குறேன். டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் விஷுவலைசேஷன் சப்ஜெக்ட்னு சொல்லி உங்களை மாதிரியே ஃபவுண்டேஷன் ஆஃப் டேட்டா சயின்ஸ்க்கு பதிலா ஏடிஎஸ் டிபார்ட்மெண்ட்ல இந்த பேப்பர் படிப்பாங்க. ஓகேங்களா. அந்த பேப்பர்ல உங்களுக்கு தேவையான 5th யூனிட்மே நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். இதுல எந்த டாபிக் வேணாலும் 4th and 5thல உங்களுக்கு கிளியரா வேணும்னா நீங்க அந்த வீடியோவையுமே ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா. இந்த மாதிரி தான் டேட்டாவை விஷுவலைஸ் பண்ணி பார்ப்போம். ஃபைனலா ஒரு டேட்டாவை நான் சேவ் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரி கொடுப்பேன். ஆஃப்டர் இந்த டேட்டாவெல்லாம் நான் மேனிபுலேட் பண்ணி முடிச்சிட்டேன், எனக்கு என்ன மாதிரி எல்லாம் நடக்கணுமோ நான் சேஞ்சஸ் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் சேவ் பண்ணணும் அப்படின்னா df டாட் டு சிவி எந்த இதுல வேணுமோ நான் சேவ் பண்ணிக்கலாம். சிஎஸ்வில வேணாலும் சேவ் பண்ணிக்கலாம், எக்ஸல்லயோ இல்லை ஜேஎஸ்ஆர்லயோ எப்படி வேணா கொடுத்துக்கலாம். ஓகேவா. தீஸ் ஆர் த சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அபவுட் டேட்டா மேனிபுலேஷன் யூசிங் பாண்டாஸ். ஓகேவா. சிம்பிள் கொஸ்டின் தாமா. ஜஸ்ட் ஐடென்டிஃபை பண்ற அந்த வேர்ட்ல என்ன பண்றீங்களோ அதோட கீவேர்டு தான் அந்த ஃபங்க்ஷன் நேமே. ஸோ df டேட்டா ஃப்ரேம்னு கொடுத்துட்டு நான் அந்த கீவேர்ட் டாட் கொடுத்து அந்த
கீவேர்டுக்கு என்ன கொடுக்குறோனோ அதில் ஃபங்க்ஷன் போட்டேன் அப்படின்னா எனக்கு முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ரொம்ப சிம்பிள் கொஷின். ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்தீங்க, ஒரு தடவை எழுதி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். மறக்காம முருகன் டெக்வல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.